இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா ஊரே பாராட்டுற அளவுக்கு ரோட்டு கடை சால்னா சூப்பராக நீங்கள் செய்வீங்க. குக்கரில் செய்யக்கூடாது, நல்லா அடிக்கடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சேர்த்து 2 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 1 ஏலக்காய். ரோட்டு கடை டேஸ்ட்டுக்கு கடல் பாசி இருந்தால் கண்டிப்பாக சேருங்க, எனக்கு கிடைக்கல. சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், 1 வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். 2 இன்ச் இஞ்சி, 6 பல்லு பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க. 7 முந்திரி போதும். 2 பெரிய தக்காளி சும்மா ரஃபாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 சில்லு தேங்காய் நல்லா மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி போதும், நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு ரெட் கலரில் வராது. தேங்காய் லேசாக கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நடுவில் குழி வெட்டி 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள் தான். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அன்னாசிப்பூ, 1/4 வெங்காயம், சோம்பு சேர்த்து லேசாக வதக்கிட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். நல்ல உரப்பாக வேணும்னா 3லேருந்து 4 டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கண்டிப்பாக இது 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த 20 நிமிஷத்தில் தான் ரோட்டு கடை டேஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. குக்கரில் செஞ்சிங்கன்னா சுமாராக தான் இருக்கும். தண்ணி, உப்பு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூப்பராக கொதிச்சிருச்சு. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு கூட செம்மையாக இருந்துச்சு. பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சாலாவை நல்லா தாராளமாக ஊற்றி, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பெரிய பிரியாணி வட்டால மேகி கிண்ட போகிறோம். டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.